அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போது சிந்திக்க இருப்பது திருக்குறளின் பரிமேல் அழகர் உரை. திருக்குறளின் இரண்டாவது பாலாகிய பொருள்பாலை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். பொருள்பாலில் 70 அதிகாரம் உள்ளது. பொருள்பாலில் 3 இயலாகவும் உள்ளது. அரசியல், அங்கவியல், ஒளியியல். அரசியல் 25 அதிகாரமாகவும், அங்கவியல் 32 அதிகாரமாகவும், ஊழியல் 13 அதிகாரமாகவும் பிரிக்கின்றார். அரசியலை அரசின் இயல்பை 25 அதிகாரமாக கூறுகிறார். அங்கவியலில் அரசனுக்கு அடுத்தபடியாக அமைச்சரை 10 அதிகாரத்தின் மூலமாக கூறுகிறார். அரசராலும் அமைச்சராலும் காக்கப்படுவது நாடு. நாடை 1 அதிகாரத்தின் மூலமாக கூறுகிறார். நாட்டை பாதுகாப்பது அரண். அரணை 1 அதிகாரத்தின் மூலமாக கூறுகிறார். பொருளை அரணால் பாதுகாக்கப்படுவது பொருள். பொருளை 1 அதிகாரத்தின் மூலமாக கூறியிருக்கிறார். பொருளை பாதுகாப்பது படை. படையை 2 அதிகாரத்தின் மூலமாக கூறியிருக்கிறார். படையை போல நட்பு தருவது நட்பு. நட்பை 17 அதிகாரத்தின் மூலமாக மொத்தம் 32 அதிகாரத்தின் மூலமாக அங்கவியலை நிறைவு செய்கிறார். அரசியலும் அங்கவியலும் குறிக்கப்படாதது நாட்டு மக்களின் ஒழுக்கத்தை. இதை ஒளியியலில் 13 அதிகாரமாக கூறி பொறியியலை நிறைவு செய்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.